உங்ககிட்ட இருக்க உங்களோட உழைப்ப 12 வார்த்தையா பிரிச்சு, மேல இருந்து கீழ வரைக்கும் வரிசையா நீங்க கரெக்ட்டா எழுதுனா போதும். அந்த சொத்த நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். உங்களால அந்த சொத்த அக்சஸ் பண்ணிக்க முடியும்னா, அதுக்கு பேரு தான் பிட்காயின். நான் இங்க இருக்க மத்த கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி பேச வரல. ஒன் அண்ட் ஒன்லி பிட்காயின். நீங்க கோல்டாவோ இல்ல நிலமாவோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். கோல்டு 1930ல அமெரிக்கா வீட்ல யாரும் வச்சுக்க கூடாது அப்படின்னு பேன் பண்ணிருக்கு. இப்ப கூட இந்தியாவில் நீங்க இவ்வளவுதான் கோல்டு கையிருப்பு வச்சுக்கணும் அந்த மாதிரி சட்டமும் இருக்கு. நிலமா வச்சிருந்தீங்கன்னா ஹைவேஸ் போட்டாங்கன்னா உங்கள்ட்ட இருந்து நிலத்தை எடுத்துக்கலாம். இல்ல அந்த நிலத்தை நீங்க வித்து வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க இல்லை வேற ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா பேங்க் மூலியமா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படிதான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்க கையில நீங்க வச்சிருக்க பிசிக்கலான அசட்ஸ் எதுவும் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா பிட்காயின் அப்படி கிடையாது. உங்க மூளை தான் பிட்காயின். நீங்க அந்த 12 வார்த்தையை கரெக்டா வரிசையா மனப்பாடமா வச்சிருந்தா போதும், உங்க வாழ்நாள் மொத்த உழைப்பையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட இருந்து யாரும் உங்களை தவிர யாரும் அதை அக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஐயா, உலகத்துல இருக்க 99% மக்கள் இன்னும் இந்த மாதிரி ஒரு சொத்து மதிப்பு இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாம இருக்காங்க. நம்ம அதை படிக்கணும். படிச்சா நிறைய விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த பிட்காயின் மேல இருக்க அச்சம் குறையும். உலகத்துல 8 பில்லியன் மக்களோட பிரச்சனை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பணத்தை பிரிண்ட் பண்றது. உங்க ஊர்ல உங்க ஊர் தலைவர், உங்க ஊரை சுத்தி இருக்க ஒரு 20 ஊர் தலைவர்கள் மட்டும்தான் பணத்தை அச்சிட முடியும். உங்களால வேற யாராலையும் பணத்தை உருவாக்க முடியாது. அவர் மட்டும்தான் கணக்கு வழக்கு பார்ப்பாரு, அவர் மட்டும்தான் அச்சிடுவாருன்னா அது ஒரு சூப்பர் பவர். அவர் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா? உலகத்தில் இருக்க எல்லா நாடும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பாப்புலேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை பிரிண்ட் பண்ணி புழக்கத்தில் விட்டீங்கன்னா அது கரைஞ்சு போயிடும், டைல்யூட் ஆகிடும். உங்களுக்கு தெரியாது. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இல்லாத, அவங்களால உங்கள் சொத்து மேலே உங்கள் உழைப்பு மேலே கை வைக்க முடியாத ஒரு அசட் இருக்குன்னா அது பிட்காயின் மட்டும்தான். அதனால் அதை பற்றி படிங்க.